தெனாலிராமன் கதைகள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த கதை காவலாளியின் சந்தேகம். கேட்கலாமா? கிருஷ்ணதேவராயர் சபையில் வேலை செய்யும் காவலாளி ஒருவருக்கு ஒரு மிகுந்த சந்தேகம். நானும் தான் நாள் முழுவதும் நிக்கிறேன், நடக்கிறேன், ஓடுறேன், ஆடுறேன், பாடுறேன். ஆனா என்ன மட்டும் ஈட்டி நீட்டி பிடின்னு சொல்லிட்டு தெனாலிராமனுக்கு அவனுக்கு மட்டும் ஏன் இந்த செல்லம் என்று ஆதங்கத்துடன் ராஜாவிடம் கேட்டுட்டான் அந்த ஊழியன். ஒரு உண்மையான ஊழியரின் நியாயமான கேள்வியை தீர்த்து வைப்பது ராஜாவின் வேலை என்பதால் ராஜா யோசிக்கும் போதே அரண்மனை வழியாக 100க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கடந்து சென்று கொண்டிருந்தன. அவை என்ன என்று பார்த்து வர ராஜா அந்த காவலாளியை பணித்தார் உப்பரிகையில் இருந்து. சேவகன் ராஜா உத்தரவை நிறைவேற்றும் பொருட்டு வேகமாக கீழே இறங்கி விசாரித்துவிட்டு மேலே வந்து நெல்லும் பஞ்சும் போகின்றது என்று சொன்னான். எங்கிருந்து போகின்றது என்று மன்னர் கேட்டதும் சேவகன் கீழே இறங்கி விசாரித்துவிட்டு மீண்டும் ராஜாவிடம் வந்து பாரிஜாத நாட்டிலிருந்து என்றான். எங்கே போகின்றது என்று மன்னர் மீண்டும் கேட்டதும் சேவகன் மீண்டும் கீழிறங்கி பவளமல்லி நாட்டிற்கு என்று சொன்னான். யாருடையது என்று ராஜா கேட்டதும் மீண்டும் கீழ் இறங்கிச் சென்று விசாரித்து மேலே வந்து காணாமோனாவிடமிருந்து என்றான். யாருக்கு என்று மீண்டும் மன்னர் கேட்டதும் சேவகனுக்கு கோபம் ஏற ஆரம்பித்து கீழிறங்கி வந்து விசாரித்து ரூணாமோனா வகையராவுக்கு என்று சொன்னான். இதே போல இன்னும் 7-8 கேள்விகளுக்கு பின்னர் சேவகனின் மூட்டு நழுவி 3 மாதத்திற்கு மூட்டு செத்த கதையானதும், போதும் அண்ணா, நான் கேள்வி கேட்டது தவறுதான், என் ஈட்டியே எனக்கு போதும், தூக்கி பிடித்து நின்று கொள்கிறேன் என்று சொன்னான். அந்த நேரம் தெனாலிராமன் வந்தார். அவரிடம் இதே போல ஒரு கேள்வியை ராஜா கேட்டார். தெனாலிராமன் கீழே கூட இறங்கவில்லை. ராஜா பாரிஜாத நாட்டில் இருக்கும் காணாமோனாவிடமிருந்து பவளமல்லி நாட்டில் உள்ள ரூணாமோனா வகையராவுக்கு நெல்லும் பஞ்சுமாக 120 வண்டிகள் நேற்று கிளம்பி இன்று அரண்மனை வழியாக நாளை மறுநாள் சென்று சேரும். மொத்த பணமாக 10,000 வெள்ளி பணம், அதில் பஞ்சுக்கு 1 பங்கும் நெல்லுக்கு 3 பங்கும் என்று சொன்னார். ஏனென்றால் அரண்மனை வழியாக மொத்தமாக இத்தனை மாட்டு வண்டிகள் செல்லும் போதே அவர் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்து விசாரித்து விட்டுத்தான் மேலே வந்திருந்தார் தெனாலிராமன். அதை கேட்டுவிட்டு ராஜா சேவகனை பார்த்ததுமே சேவகன் அர்த்தம் புரிந்து கொண்டான். தெனாலிராமனும் பார்வையிலேயே என்ன நடந்திருக்கும் என்று யூகித்துக் கொண்டார். இந்த கதையை கேட்டா ஏதோ ஒரு திரைப்படத்துல விவேக் ஜோக் ஞாபகம் வருதுல. சோ இதை அடிப்படையா வச்சு எப்படி ஜோக் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா?